அது சூரியன் மறையும் நேரம். தாம்சனோட குடும்பம் புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கையுடன் நகரத்தை விட்டு தூரம் சென்று பிளாக்வுட் மாளிகையை நோக்கி காரில் பயணித்துக் கொண்டிருந்தனர். மாளிகைக்கு வந்தடைஞ்சாங்க. ரொம்ப பழமையான மாளிகை போல காட்சி கொடுத்தது. பாருங்க பசங்களா, இதுதான் நம்ம புது வீடு. அழகா இருக்குல்ல? லில்லி சிறு சிரிப்புடன் சொன்னாள். பெரிய வீடு, ஆனால் சற்று பயமா இருக்கே. அப்பா, இவ்ளோ பெரிய வீடு, ஆனா சத்தமே இல்லாம இருக்கே. அந்த அமைதி நிம்மதியாக இல்ல, ஒரு எச்சரிக்கை போல இருந்தது. அடுத்த நாள் காலையில டெய்ஸி கார்டன்ல உள்ள பூச்செடிகளை பார்த்துட்டு இருந்தா. அப்போ அங்க ஒரு வெள்ளை உடை அணிந்த ஒரு சின்ன பொண்ணை பார்த்தா. அம்மா அம்மா, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அங்க யாரும் இல்லை, அது உன் கற்பனையா இருக்கும். டெய்ஸிக்கு ஒரே குழப்பம். இப்போதானே பார்த்தேன், ஆனா யாரையும் காணும். அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? இரவு ஆனதும் மாளிகையே மாறினது போல இருக்கு. சுவர்கள் பேசுவது போல, காற்றும் பதிலளிப்பது போல உள்ளது. பழைய வீடு இல்லையா, அதனால ஒளியெல்லாம் சாதாரணம்தான். எனக்கு சற்று பயமாக தான் இருக்கு. அந்த இரவு தூக்கம் வராமல் மேல் மாடிக்கு சென்றாள் லில்லி. அங்க தூசி படிந்த பெட்டிக்குள்ள ஒரு பழைய டைரியை பார்த்தா லில்லி. இது என்ன என்று மெதுவாக சொன்னாள். அந்த பக்கங்களில் மாளிகையோட பழைய கதைகள் இருந்தன. துரோகம், மரணம், அப்புறம் அமைதி இல்லாத ஆன்மாக்களை பற்றி. லில்லி அதை கீழே கொண்டு வந்தா. என்ன பதட்டமா இருக்க? ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கியா? இந்த டைரியில இந்த வீட்டோட இருண்ட வரலாறு இருக்கு. லில்லி சொன்னான். நாளைக்கு காலையில பார்க்கலாம், இப்ப தூங்கு. ஆனா அந்த இரவு அந்த வீடு மாறி இருந்துச்சு. அமைதிக்குள்ள ஒளிந்திருந்த ஒரு நிழல் போல. அடுத்த நாள் மாலை வீட்ல அசாதாரணமான நிகழ்வுகள் ஆரம்பிச்சது. விசித்திரமா பொருட்கள் நகர்ந்துச்சு. லில்லி, தாம்சன், டெய்ஸி, ஜாக் எல்லாரும் பயத்துல நடுங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க அந்த வெள்ளையுடை அணிந்த பொண்ணோட உருவம் தெரிஞ்சது. அப்போ டெய்ஸி இப்படி கேக்குறா. நீ யாரு? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன வேணும்? துரோகம், தனிமை, யாரும் என்னை காப்பாற்றவில்லை. ஒரு மெல்லிய குரல் கேட்டது. பயம் நெருங்கியதால அவங்க ஒரு சடங்கை நடத்த தீர்மானிச்சாங்க. ஆவியை அழைக்க நன்னை கூட்டிட்டு வந்தாங்க. இந்த வீட்டின் ஆன்மாக்களே, உங்கள் உண்மையை எங்களிடம் வெளிப்படுத்துங்கள். வலி நிறைந்த ஒரு குரல் மெதுவாக கேட்டது. உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்றது அந்த குரல். எல்லாரும் அதிர்ச்சியில மௌனமா நின்னாங்க. நம்ம உங்களுக்கு அமைதியை கொடுக்கணும். ஆமா, அப்பதான் எங்க வீட்டை விடுவிக்கும். அடுத்த நாள் அவங்க வரலாற்று ஆராய்ச்சியாளரான மிஸ்ஸஸ் அமெல்டாவை சந்திச்சாங்க. அவங்க பிளாக்வுட் மாளிகையை பற்றி நன்கு அறிந்தவங்க. அந்த மாளிகை ஒரு துரோகத்தோட கதையோட தொடங்கியது. ஒரு பணிப்பெண் அநியாயமாக கொல்லப்பட்டாள். அவளது ஆன்மா இன்று வரை அமைதியடையவில்லை. அவளை விடுவிக்க நாங்க என்ன செய்யலாம்? நீங்கள் ஒருமித்து துணிச்சலுடன் இருக்க வேண்டும். நாங்க அதுக்கு தயார். அன்னைக்கு ராத்திரியே பூஜைக்கு தயாரானாங்க. நன்னும் பிரேயர்ஸை படிக்க ஆரம்பிச்சாங்க. அறை முழுவதும் இருள் நிரம்பியது. ஒரு உருவம் தோன்றியது. அவங்க என் மேல் பொய்யான குற்றங்களை சுமத்துனாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாளிகையில் எங்கள் அப்பா அம்மா வேலை பார்த்து வந்தாங்க. இந்த மேன்ஷனில் வாழ்ந்து வந்த ராபர்ட் மிக கொடூரமானவன். எல்லாருக்கும் அவனை பார்த்தால் பயம். ஒரு நாள் மேன்ஷனில் ஒரு விலை உயர்ந்த பொருள் காணாமல் போயிடுச்சு. அங்கே நான் விளையாடிட்டு இருந்தனால நான் தான் திருடிட்டேன்னு என் மேலே பழியை போட்டான் ராபர்ட். ஆனால் என்னை யாரும் நம்பவே இல்லை. கோவத்தில் ராபர்ட் என்னை மாளிகை பின்புறத்தில் ஒரு ரூமில் பூட்டி வைத்தான். இருட்டில் நடுங்குனேன். தண்ணி இல்லாமல் உதவி இல்லாமல் தவிச்சேன். அப்படியே என் உயிர் போயிடுச்சு.
எனக்கு நியாயம் கிடைக்கணும். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கணும். அப்போதான் நான் இங்கேருந்து விடுதலை ஆவேன். இதை கேட்ட எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அவ உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. எல்லார் முன்னாடியும் ராபர்ட் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டான். ரோசியோட ஆவி நிம்மதியா மேலோகத்துக்கு போயிடுச்சு. நம்பிக்கை வைக்கும் இடத்தில் துரோகம் வரும்போது வாழ்க்கை மாறிவிடும். அன்னைக்கு ராபர்ட் தீர விசாரிச்சிருந்தா இன்னைக்கு ரோசி உயிரோட இருந்திருப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம்.